வணக்கம் வியூவர்ஸ், நான் உங்கள் டாக்டர் விமல், ஹெச்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹோமியோபதி கிளினிக்லேருந்து. அதாவது நமக்கு யூட்ரஸில் வரக்கூடிய ஒரு காமனான கட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க யூட்ரின் ஃபைப்ராய்டுன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வகையான தசை கட்டி. இது இப்போ இருக்கக்கூடிய ரீஜனில் நிறைய பேருக்கு கஷ்டத்தில் பாதிக்கப்படுறாங்க. இதுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்க யூட்ரஸை கட் பண்ணி எடுக்கணும், அதை நம்ம ஒரு உறுப்பு வந்து இழக்கணும் அப்படிங்கிற தன்மையில் தான் மேக்ஸிமம் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்படி இருக்கையில் நம்மளோட ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் மூலிமா ஒரு இழக்கக்கூடிய ஒரு ஆர்கன் இருக்கக்கூடிய கட்டியை நம்மளால் கரைச்சி அந்த பேஷண்ட்டுக்கு அந்த உறுப்பையை மீட்டு கொடுக்க முடியும், அந்த கம்ப்ளைண்ட்லேருந்து வெளிப்படுத்தி கொண்டு வர முடியும். அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஹோமியோபதியிலேயே. அதில் எங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த பேஷண்ட்டோட ஃபீட்பேக், அவங்க எப்படி வந்தாங்க, அவங்களோட சிம்டம்ஸ் என்னென்ன இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு அதில் மாற்றம் உண்டாகிருக்கு அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களோட கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரீட்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோ மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் இவங்களோட ரிப்போர்ட்ஸ் முன்னாடியும் அட் ப்ரெசென்ட் எங்கள் ரிப்போர்ட்ஸ் எப்படி இருக்குங்கிறது, இந்த ஷார்ட் வைல் ஆஃப் கேப்பில் இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்மெண்ட்ஸை நம்ம இந்த வீடியோ மூலியமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த பேஷண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம் டாக்டர். உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் சண்முகவல்லி. எஸ், நீங்க என்கிட்ட எத்தனை மாசத்துக்கு முன்னாடி மேடம் ட்ரீட்மெண்ட் வந்திருக்கீங்க? ஒரு 4 மாசம், ஒரு 4 months ட்ரீட்மெண்ட்ல இருக்கீங்க. வரதுக்கு முன்னாடி உங்களோட கண்டிஷன் என்ன இருந்தது? வரதுக்கு முன்னாடி என்னோட கண்டிஷன் என்னன்னா, பயங்கர ப்ளீடிங் போயிட்டு இருந்தது. ஓவர் ப்ளீடிங் இருந்தது. வைட் டிஸ்சார்ஜ், பேட் வச்சுட்டு போற மாதிரி ஒரு 4 நாள் கண்டினியூஸா போற மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு ஃபவுல் ஸ்மெல் இருந்தது, அப்படியெல்லாம் இருந்தது. அப்போ சரின்னு சொல்லி நான் என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நான் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்த்தேன். அப்போ அங்க அவங்க சொன்னாங்க, நீங்க உங்களோட இது யூட்ரஸ் ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நீங்க இதை ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்கணும். உங்க எண்டோமெட்ரியம் திக்னஸ் 17 mm இருந்தது. அப்போ ஃபைப்ராய்டு எல்லாம் இருக்கு, அதனால நீங்க இது பண்ணிருங்க, சர்ஜரி பண்ணிடணும். எப்போ டேட்டு, எப்போ வர்றது, எப்போ வர்றீங்க அப்படின்னாங்க. சரி, எனக்கு அங்கே இது பண்ண முடியாமல் நான் பெரிய ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அங்கே போய் கேட்டேன். நான் கேஎம்சிஹெச் அங்கே போய் பெரிய ஹாஸ்பிட்டலில் கேட்டேன். அப்போ அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் உங்களோட யூட்ரஸ் எல்லாம் பல்கி யூட்ரஸாக இருக்குது, அதனால நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஆனால் நீங்கள் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு நீங்கள் எனக்கு முதல்ல ஹிரண்யா இருந்தது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இங்கேயே பாருங்க அப்படின்னு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீங்க சர்ஜரி பண்ணுங்க, சின்ன ஹாஸ்பிட்டல்ல பண்ணாதீங்க அப்படின்னாங்க. ஆனா எனக்கு அதை கேட்டுட்டு நம்ம பண்ணணும்னா வீட்டில் நம்ம அதோட யூட்ரஸ் போச்சுன்னா நம்மளோட ஹெல்த்து பாதிக்கும் அப்படின்னு பலதும் யோசிச்சுட்டு இருந்தப்போ எனக்கு ரிஃப்ளெக்ஸாலஜியில தான் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இங்கே போங்க, இந்த டாக்டர் விமல் டாக்டர் கிட்ட போங்க, ஹோமியோ டாக்டர், அவர் நல்லா பார்ப்பாரு அப்படின்னாங்க. அப்போ அவர் சொன்ன அன்னைக்கே நான் இங்கே புறப்பட்டு நான் இங்கே வந்தேன். நான் ரொம்ப மனசு ரொம்ப வருத்தத்தோடு தான் நான் இங்கே வந்தேன். நான் அப்போ அவர் இது க்யூரபிள் தான் அப்படின்னு எனக்கும் சொன்னார், என் வீட்டுக்காரர்கிட்டையும் சொன்னார், இந்த மாதிரி க்யூரபிள், இதை நான் இது பண்ணி 3 மாசத்துல உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தர்றேன் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கரெக்டா மருந்து கொடுத்தாரு. அப்போ அதுக்குண்டான மருந்து கரெக்டா ஃபாலோ பண்ணி இது பண்ண ஒரு 10 daysல பீரியட் ஆகும் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பீரியட் ஆச்சு. அதுக்கப்புறம் பீரியடே ஆகலை. அப்புறம் வைட் டிஸ்சார்ஜ், அந்த ஸ்மெல்லு அதெல்லாமே கம்ப்ளீட்லி போயிடுச்சு, அதெல்லாம் க்யூர் ஆயிடுச்சு அந்த மாதிரி. அப்புறம் அப்புறம் மறுபடியும் மருந்து தீர்ந்தோன்னா மறுபடியும் ஒவ்வொரு மாசமும் இது பண்ணப்போ ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பார்த்தரலாம், இன்னும் உங்களுக்கு இத்தனை மந்த் ஆயிடுச்சு இல்லையா, நீங்க ஸ்கேன் பண்ணி பாருங்கன்னப்போ 17 mm இருந்தது 7 mm ஆயிடுச்சு. அப்படி அதுக்கப்புறம் மறுபடியும் மருந்து கொடுத்தாரு, மறுபடியும் இதுவும் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி. அப்போ அது ஒரு 2 மாசத்துல இப்போ நான் ஸ்கேன் பண்ணிட்டு எடுத்துட்டு தாக்கும் இப்போ வந்தது. அப்போ பார்த்தா கம்ப்ளீட்லி அது டிஸப்பியர் ஆயிடுச்சு, எண்டோமெட்ரியமே இல்லை எங்கேங்கிற மாதிரி அது இருக்கு. அப்போ யூட்ரஸோட சைஸு இதாயிருக்கு. அதே மாதிரி எனக்கு பார்த்தா ஃபேட்டி லிவர் கிரேட் 1 இருந்தது. அப்போ அதோட இதுவும் பார்த்தா லிவரோட திக்னஸும் ஒரு இது கம்மியாயிருக்குது. அப்படி எல்லாமே பெஸ்டா இருக்கு. அப்படி எனக்கு இந்த ஹோமியோ சாப்பிட்டதில்ல, எனக்கு சர்ஜரி இல்லாம பீஸ்ஃபுல்லா என் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் இல்லையா, அந்த அளவுக்கு இதாச்சு. சந்தோஷம் மேடம். உங்களோட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த அளவுக்கு இனிமையா இருந்திருக்கு. ஆமா, இதோட சேர்த்து இன்னும் நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? மற்றபடி உங்களோட மென்சஸ் எல்லாமே நீங்க மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் அதிகமான ஃப்ளோ போனது கண்ட்ரோல் ஆயிடுச்சு இல்லைங்களா? கண்ட்ரோல் ஆயிடுச்சு. வித்தின் 10 daysல உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். அந்த வைட் டிஸ்சார்ஜ் எல்லாம் ஒரு 10 daysலயே
கம்ப்ளீட்லி இதாயிடுச்சு. இப்போ ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்மெல்லு இல்ல அப்படியெல்லாம். இல்லாட்டி அதுவே எனக்கு ஒரு பயங்கர ஒரு டென்ஷனா இருந்தது. என்னடா ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு நம்ம பேடு வச்சுட்டு, அப்போ அது ஒரு நாளைக்கு 5 பேடு 6 பேடு மாத்திட்டு இருந்தேன் நான். அப்படி கேட்கறவங்களுக்கு இதுக்கு போய் பேடு வைப்பியா நீ அப்படின்னு தான் எல்லாரும் என்ன கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த இதெல்லாம் கூடி போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒருக்கா ஸ்கேன் பண்ணி பார்க்கல 17ல இருந்து 7ஆ மாறிடுச்சு. அதுவே பெரிய சந்தோஷம் இல்லைங்களா? அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ வந்து பார்க்கல அது கம்ப்ளீட்லி அது இல்ல டிஸப்பியர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுவே ஒரு நல்ல இது இல்லைங்களா? அப்படியா? அப்படி அதனால ஐ எம் வெரி ஹாப்பி டாக்டர். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. எஸ் 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 ஆக்சுவலி வியூவர்ஸ், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டோட சக்ஸஸ் வர்றதுக்கு மேடமோட முழு அப்ரோச் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அதாவது அவங்களோட கண்டினியூஸான ஃபாலோஅப்பை என்னதான் நம்ம மெடிசன்ஸ் ப்ராப்பராக கொடுத்தாலுமே இல்லை பேஷண்ட் கரெக்டான டைமுக்கு வரலைன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டை நமக்கு லேகிங் ஆகும். சம்டைம்ஸ் ரிசல்ட்ஸ் கூட நமக்கு விட்டு போகும். பட் இவங்க அந்த ஃபாலோஅப்பை மெயின்டைன் பண்ணது ஒரு முக்கியமான பார்ட். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னாக்க இவங்களோட கண்டிஷனை இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுனால தான் இந்த அளவு வர முடிஞ்சிச்சு. அதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ஸும் ட்ரீட்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வித் டயட் அண்ட் ரெஜிமெண்ட்ஸ் ஃபாலோ கொடுக்கும்போது அதை அவங்க ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாங்க. இவங்களோட இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு முக்கியமான காரணம் ஆஸ் அ பேஷண்ட் அவங்களோட ஃபுல் சப்போர்ட், அட் த சேம் டைம் நம்மளோட அப்ரோச். ஓகேங்களா? இதை பற்றி மேலும் டீட்டெயில்ஸ் வியூ நான் போட்டு விடுறேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம பார்க்க இதோட அப்டேட்ஸ் கிடைக்கும். இதோட ரிப்போர்ட்ஸும் நான் அடுத்த ரீல்ஸ் நான் ஷேர் பண்ணி விடுறேன். இதோட டீட்டெயிலான ரிவ்யூ நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. நன்றி.